இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு தலம் என்னென்னா திருமண வரம் தரும் தலம். ஏற்கனவே நம்ம குத்தாலம் பார்த்தோம், அதுக்கப்புறம் திரு எதிர்கொள்பாடி பார்த்தோம். அந்த வரிசையில் திருமண வரம் தரும் இன்னொரு தலம் என்ன அப்படின்னா திரு பந்தனை நல்லூர். இதுவும் பார்த்திங்கன்னா குத்தாலத்துலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் தான் இந்த தலம் இருக்குது. தேவார பாடல் பெற்ற தலம். இங்கே சிவன் என்னென்னா அம்மை பசுவாக இருந்து தவம் செய்து சாப விமோச்சனம் பெற்றதுனால சிவன் பசுவின் பதியாக வந்ததால் இந்த தலத்தில் உள்ள இறைவனுக்கு பெயர் பசுபதி ஈஸ்வரர். அம்மை ஒரு தடவை பந்து விளையாடிட்டு இருக்கும்போது சூரியன் மறையாமல் இருந்து அதனால் சாபம் பெற்று அந்த சாப விமோசனம் போக்குறதுக்காக இந்த தலத்துக்கு இங்கே இருந்து பசுவாக இருந்து புற்றில் தோன்றிய சிவலிங்கத்துக்கு பால் சொரிந்து அபிஷேகம் செய்ததுனால சாப விமோசனம் பெற்றிருக்காங்க. அம்மை தவம் இருக்கிற கோலத்தோடையே இங்கே இருப்பாங்க. லிங்கமும் பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் ரொம்ப சிறியதாக இருக்கும். அம்மன் இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னும் போது வடக்கு நோக்கி இருப்பாங்க. அதே மாதிரி கல்யாண சுந்தரேஸ்வரராக பெருமான் அம்மையோடு இருந்து தெற்கு நோக்கி இங்கே காட்சி தருவாங்க. அது இல்லாமல் அம்பாள் காம்பன தோழி அம்மை அம்பாள் தவம் செய்யும் கோலத்தில் உள்ளதால் இருபுறமும் ஐயனாரும் காளியும் காவலாக உள்ளதாக இங்கே சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் திருவாயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்நிதிக்கியோட நுழைவாயிலுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. கோவிலில் பிரம்மன் வாலி வழிபட்ட லிங்கங்களும் இருக்குது. இந்த தலத்தில் இன்னொன்று என்னென்னா எல்லா நவகிரகங்களும் நேராக நின்று திருமணத்தை நேர்கோட்டில் நின்று தரிசிப்பதால் அனைவரும் அனுக்கிரக மூர்த்திகளாக உள்ளனர். நீங்கள் எல்லா இடத்துலையும் நவகிரகம் பார்த்திங்கன்னா அந்த 9 கோள்களும் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் இருந்தாங்க, ஏன்னா எல்லோரும் நின்று சாமியை பார்த்ததாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே நடராஜருக்கு தனியாக ஒரு சபை கிடையாது. இதுதான் இங்கே சாப விமோசனம் பெற்று பெருமான் பெருமானை மணந்ததால் இதுவும் ஒரு திருமண வரம் தரும் ஒரு தலமாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். காமதேனு, திருமால், கண்மவகரிஷி, வாலி, இந்திரன், பிரம்மன், சூரியன் எல்லாருமே இங்கே வழிபட்டிருக்காங்க. அருணகிரிநாதரும் திருப்புகழில் இத்தல முருகனை பாடியிருக்கிறாரு. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இங்கே பதிகம் பாடி அருளியிருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம்.